வெல்கம் டு ஐஷோ விலாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி லைஃப்பில் நமக்கு கிச்சனில் தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் நாளில் ஒரு வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலையோட கலரெல்லாம் வந்து கருத்து போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சீக்கிரத்தில் வந்து இந்த கொத்தமல்லி எல்லாமே வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதினாவும் வந்து இலைகள் வந்து ரொம்பவே கருப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக மாதக்கணக்கு ஆனாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கிற பாட்டில், தண்ணி குடிக்கிற பாட்டில்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தூக்கி போடாமல் இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடிப்பகுதியில் இருக்கிற கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, புதினாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்துருங்க அந்த இலைகளை மட்டும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் அந்த மாதிரி வந்து வைக்கும்போது அந்த தண்ணியில் அந்த இலைகள் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து அடிப்பகுதியில் இருக்கிற இலைகள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அடியில் அந்த தண்ணியில் வந்து அந்த காம்புகள் மட்டும் படுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பாட்டிலையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த தண்ணியை மட்டும் மாற்றிடுங்க. புதுசாக வந்து தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். சீக்கிரத்தில் உங்களுக்கு கெட்டு போகாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதை வந்து வாஷ் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வரீங்க இல்லையா? அப்படியே வந்து நான் இப்போ வந்து பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் இப்படி வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு அதிகமான இடத்தையும் இது வந்து அடைக்காது. ரொம்பவே அழகாக கொஞ்சமான இடத்துல அழகாக இந்த மாதிரி வந்து சைடில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். சளி பிடிக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இஞ்சி வந்து கொஞ்சமாக தோல் சீவி எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். அது கூட உங்ககிட்ட வந்து துளசி இருந்துச்சு அப்படின்னா துளசி இலைகளும் இதோட வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சாறு மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும். இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சளி பிடிக்கிற பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக நம்ம வந்து ரிலீஸ் ஆக முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சாறு இருக்கு இல்லையா? அதையும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அது வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த சாறு எல்லாத்தையுமே அடுப்பில் வச்சு நம்ம இப்போ அதை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்ம காய்ச்சும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பாகு பதத்தில் வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜிஞ்சர் மிட்டாய் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம வந்து தட்டில் ஊற்றி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கானாலும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இதை வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெஞ்சு சளி கூட அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து இன்னும் என்னென்ன பொருட்கள் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்ல பாகு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியில் வந்து அதை ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உருண்டு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டான பதத்தில் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டு வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? இது வந்து சூடு ஆறுறதுக்குள்ளே கடகடன்னு வந்து ஊற்றிடுங்க. இல்லைன்னா ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப கட்டியாயிடும். அதுக்கப்புறம் நமக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். ஊற்றுறதுக்கு சரியாக வராது. ஊற்றும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படி வந்து பிடிச்சிக்கிட்டு காய ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி வந்து ஊற்றி விடுங்க. வேணும் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு இதை வந்து எடுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இஞ்சியோட காரம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பப்போ வந்து சாக்லேட் கேட்கும்போது இது 1, 2 நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது அவங்களுக்கு சளிக்குமே வந்து இது நல்லாவே கேட்கும். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஐடியா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். பர்ஸு, ஹேண்ட்பேக்கு இதெல்லாமே வந்து நம்ம கைப்பட்டு அப்பப்போ அழுக்காயிடும். ஏதாவது இல்லை கரை அந்த மாதிரி எல்லாமே வந்து பிடிச்சிரும். இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேஸ்லின் மட்டும் எடுத்துக்கோங்க. கரைகள்லாம் உங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே அந்த வேஸ்லினை வந்து வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இதே மெத்தடில் நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக் எல்லாமே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப இதில் வந்து கரைகள் அதிகமாக பிடிச்சிருக்கு, பழசாக போயிடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூக்கி தூர போட்டுருவோம். புதுசாக வந்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி புதுசாக வாங்கும்போது நம்ம வந்து பைசா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட பர்ஸ் எல்லாம் வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு வேஸ்லினை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு உங்களுக்கு புதுசு போல் ஆகிடும். அழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்ஸில் வந்து நான் எடுக்கும்போது அழுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் யூஸ் பண்ணி நான் வந்து இதை ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நிறைய அழுக்கு வந்து விட்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல் அடித்த மாதிரி இருக்கும். பழசு மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் அழுக்காகும் போதெல்லாம் இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.